அதிகாரம் 9. யூதர் தம்முடைய எதிரிகளை அழித்தல். மன்னரின் வாக்கும் நியமமும் நிறைவேற்றப்பட வேண்டிய அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள் வந்தது. யூதரை மேற்கொள்ளலாம் என்று எதிரிகள் நம்பியிருந்த அந்த நாள் யூதர் தம்முடைய பகைவரை மேற்கொள்ளும் நாளாக மாறியது. அகஸ்வேரு மன்னரின் மாநிலங்களில் இருந்த யூதர் அனைவரும் தமக்கு துன்பம் விளைவிக்க எண்ணியோரை தாக்குவதற்காக தத்தம் நகர்களில் ஒன்று திரண்டனர். பேற்றினத்தாரை அச்சம் ஆட்கொள்ள அவர்களுள் எவராலும் யூதரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. மாநில தலைவர்களும் குறுநில மன்னர்கள், ஆளுநர்கள், அரச ஊழியம் செய்வோர் அனைவரையும் மொர்தகாயை பற்றிய அச்சம் ஆட்கொள்ளவே அவர்களும் யூதருக்கு உதவி செய்தார்கள். மொர்தகாய் அரச மாளிகையில் செல்வாக்கு மிக்கவராயிருந்தார். அவரது புகழ் அனைத்து மாநிலங்களிலும் பரவியது. அவரது ஆற்றல் மென்மேலும் வளர்ந்தது. எனவே யூதர் தம்முடைய பகைவருக்கு எதிராய் தாம் விரும்பியபடி செய்தனர். அவர்களை வாளால் தாக்கி வெட்டி வீழ்த்தினர். சூசான் கோட்டையில் 500 பேரை யூதர் கொன்றொழித்தனர். யூதரின் எதிரியும் அமததாத்தாவின் மகனுமான ஆமானின் புதல்வர் பர்சந்தாத்தா, தல்போன், அஸ்பாத்தா, போராத்தா, அதலியா, அரிதாத்தா, பர்மஸ்தா, அரிசாய், அரிதாய், வாய்சாத்தா ஆகிய 10 அவர்கள் கொன்றார்கள். ஆயினும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. சூசான் கோட்டையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மன்னருக்கு அன்றே அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது மன்னர் அரசி எஸ்தரிடம் சூசான் கோட்டையில் 500 பேரையும் ஆமானின் 10 புதல்வர்களையும் யூதர்கள் கொன்று அழித்திருக்கிறார்கள். அரசரின் மற்ற மாநிலங்களில் அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ இப்போது உம் வேண்டுதல் என்ன? அது உமக்கு அளிக்கப்படும். உம் விண்ணப்பம் யாது? அது நிறைவேற்றப்படும் என்றார். அப்பொழுது எஸ்தர் மறுமொழியாக, அரசருக்கு விருப்பமானால் சூசானில் இருக்கும் யூதர்கள் இன்றைய நாளின் கட்டளையை நாளையும் நிறைவேற்றவும் ஆமானுடைய 10 புதல்வர்களின் உடல்களையும் தூக்கு மரத்தில் தொங்கவிடவும் அனுமதி அளிக்க வேண்டும் என்றுரைத்தார். அதன்படியே செய்வதற்கு மன்னர் அனுமதி அளித்தார். இக்கட்டளை சூசானில் பறைசாற்றப்பட்டது. ஆமானுடைய 10 புதல்வர்களின் உடல்களையும் தூக்கிலிட்டார்கள். சூசானில் இருந்த யூதர்கள் அதார் மாதம் 14ஆம் நாளன்று ஒன்று கூடி சூசானில் 300 பேரை கொன்றார்கள். ஆயினும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிடவில்லை. மன்னரின் பிற மாநிலங்களில் வாழ்ந்த யூதர் ஒன்று திரண்டு தம்மை பாதுகாத்து கொண்டனர். தங்கள் பகைவரிடமிருந்து விடுதலை பெறுமாறு அவர்கள் 75,000 பேரை கொன்றார்கள். ஆயினும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கவில்லை. இது அதார் மாதம் 13ஆம் நாளன்று நடந்தது. 14ஆம் நாளன்று அவர்கள் ஓய்வெடுத்தார்கள். அந்நாளை விருந்துண்டு மகிழும் விழாவாக கொண்டாடினார்கள். சூசான் வாழ் யூதரோ அதார் மாதம் 13ஆம் 14ஆம் நாட்களில் ஒன்று கூடி அடுத்து வந்த 15ஆம் நாளை ஓய்வெடுத்து விருந்துண்டு மகிழும் விழாவாக கொண்டாடினர். எனவேதான் அரணற்ற நகர்ப்புற சிற்றூர்களில் வாழும் யூதர் அதார் மாதம் 14ஆம் நாளை விருந்துண்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து மகிழும் விழாவாக கொண்டாடுகின்றனர். பூரீம் பெருவிழா. மொர்தகாய் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மடல்களில் வரைந்து அவற்றை அருகிலும் தொலைவிலும் மன்னர் அகஸ்வேருவின் அனைத்து மாநிலங்களிலும் வாழ்ந்த யூதருக்கு அனுப்பினார். ஆண்டுதோறும் அதார் மாதம் 14ஆம் 15ஆம் நாட்களை யூதர் தம் பகைவரின் தொல்லை நின்று விடுதலை பெற்ற நாட்களாகவும் அவர்களின் துன்பம் மகிழ்ச்சியாகவும் புலம்பல் விழாக்கோலமாகவும் மாறின மாதமாகவும் கொண்டாட பணித்தார். அந்நாட்களில் விருந்துண்டு மகிழவும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து மகிழவும் ஏழையருக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் நியமம் தந்தார். மொர்தகாய் தங்களுக்கு எழுதியவாறு யூதர்கள் தங்கள் ஏற்கனவே தொடங்கிய விழாவை தொடர்ந்து கொண்டாட உடன்பட்டார்கள். ஆகாய் எனும் அமதத்தாவின் மகனுமான ஆமான் யூதருக்கெல்லாம் எதிரியாயிருந்து அவர்களை அழிக்கவும் அடியோடு ஒழிக்கவும் பூர் என்ற சீட்டை போட்டான்.
அப்போது எஸ்தர் மன்னரின் உதவியை நாடவே யூதருக்கு எதிராய் சதி செய்த ஆமானின் தீவினை அவன் தலைமேல் விழுமாறு அவர் கட்டளை பிறப்பித்தார். அதன்படி அவனும் அவனுடைய புதல்வர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். எனவே யூதர் இந்நாட்களை பூர் என்ற சொல்லினின்று எழுந்த பூரீம் என்ற பெயரால் அழைக்கலாயினர். பூரீம் என்ற இவ்விழாவிற்கு மொர்தகாயின் மடலின் வாசகமும் அவர்கள் கண்டவையும் அனுபவித்தவையுமே அடிப்படையாயின. அவர்களும் அவர்களின் வழிமரபினரும் அவர்களை சார்ந்தோர் அனைவரும் இந்த 2 நாட்களை அவை பற்றிய மடல்களின்படியும் குறிப்பிட்ட காலத்திலும் கண்டிப்பாய் கொண்டாடுவது என்று கீழ்கண்டவாறு உறுதி பூண்டார்கள். இந்நாட்கள் தலைமுறை தோறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் நினைவுகூரப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும். பூரீம் என்ற இந்நாட்கள் யூதரிடையே கொண்டாடப்படாமல் போகா. இவற்றின் நினைவு அவர்களின் வழிமரபினிடையிலும் ஒளிந்து போகாது. அபியாயிலின் மகளான அரசி எஸ்தரும் யூதராகிய மொர்தகாயும் பூரீம் பற்றிய இந்த 2ஆம் மடலை முழு அதிகாரத்துடன் எழுதி உறுதிப்படுத்தினர். அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அம்மடல் எழுதப்பட்டு அகஸ்வேரின் ஆட்சிக்கு உட்பட்ட 127 மாநிலங்களிலும் வாழ்ந்த எல்லா யூதருக்கும் அனுப்பப்பட்டது. யூதராகிய மொர்தகாயும் அரசி எஸ்தரும் இட்ட ஆணையின்படி பூரீம் என்ற இந்த நாட்களை யூதரும் அவர்களின் வழிமரபினரும் குறிக்கப்பட்ட காலத்தில் நோன்பு புலம்பல் நாட்களாக கடைபிடிக்க வேண்டும். இந்த பூரீம் விழாவை பற்றிய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் உறுதிப்படுத்திய எஸ்தரின் ஆணை ஓர் ஏட்டுச்சுருளில் எழுதி வைக்கப்பட்டது.